எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது மாதம் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 12வது பாவகம் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். ரிஷபராசியில் பிறந்தவங்க ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஏன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் வருடம் பிறக்கப்படுது, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அப்போ ஏதாவது ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பில்லை. 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகம் லாபஸ்தானத்திலேயே இருந்தாலும் சனி பகவானோட சேர்றாரு. அதுவும் நமக்கு அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்க வாகனத்தில் போகக்கூடிய ஒரு சூழல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணுங்க. அதுவும் அந்த 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இல்லை ஒரு 17 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தயவு செய்து நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை இந்த வண்டி வாகனத்தில் சாகசம் தயவு செய்து வேண்டாம். பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நம்மளை நம்ம பார்த்துக்கிடணும். சார் ஏன் சார் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பலன் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதியுடைய நிலை நமக்கு சரியில்லாமல் இருக்குது. இந்த மாத தொடக்கத்தில் கேது பகவானுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கார். 12வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானோட சேர்றார். இது எல்லாமே நமக்கு விரைய செலவுகளை கொடுத்துரும், மருத்துவ செலவுகளை கொடுத்துரும். அது 20ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேனுங்க. 20 தேதிக்கு மேற்கொண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய கிரக அமைப்பு. இந்த ஏப்ரல் மாதம் 30 நாள் அப்படின்னா அந்த 30 நாள் முதல்ல 20 நாள் நமக்கு விரைய செலவு தான். ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்க, இந்த வேலையை விட்டுடலாமா, வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமான்ற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா அடுத்த நாள் அந்த வேலையை விட்டுவிடுவீங்க. கடைசியில் அந்த 20 நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் சிரமமாகி போயிடும். அதனால் ஒரு முக்கியமான முடிவுகளை ஏதாவது எடுக்கணும். ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து அந்த 20 நாளில் பெருசாக கமிட்மெண்ட் வச்சுக்கிட வேண்டாம். சரி ஏற்கனவே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேனுங்க, அந்த 20 நாளுக்குள்ளாரதான் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேனுங்க, வீடு வாசல் தொடங்குறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேனுங்க, இல்லை வீடு வாசல் கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேனுங்க, முடிவு பண்ணியிருந்தால் சந்தோஷமாக செய்துக்கோங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு. ஆனால் இதுக்கு மேற்கொண்டு தான் நான் செய்ய போகிறேனுங்க அப்படின்னா இந்த 20ஆம் தேதி வரை, 20ஆம் தேதினா கிட்டத்தட்ட நமக்கு சித்திரை மாதம் 8 தேதி வரும்னா ஒரு 5-6ஆம் தேதி வரைக்கும் வரும். அப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை, அந்த 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாலும் அந்த 20 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். இல்லை வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வரன் வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் சொல்கிற பதிலில் தான் அது அடங்கியிருக்கு அப்படின்னா அந்த 20 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த வரனோட உங்களுக்கு நல்ல வரன் வரும். எத்தனையோ பேர் ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டதுக்கப்புறம் அதன் பிறகு நல்ல நேர காலங்கள் இல்லை நல்ல ஒரு வாய்ப்பு அடடா வெயிட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே. அது ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயலை விட இன்னொரு செயல் பெஸ்ட்டாக இருக்க தானே செய்யுது. அப்போது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் இந்த 20 நாள் அப்படின்றது மனசார சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க.
இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்துடாது. அந்த 20 நாள் கழித்து தான் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த 20 நாளுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கிக்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் இப்போ தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 கிரகம் இல்லைங்களா? சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 20ஆம் தேதி வராரு. அப்போ 20ஆம் தேதி வரவர் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்ப்பார். எது? சுக்கிர பகவான். அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு எப்போ வருதுன்னா 20ஆம் தேதி வருது. திருமண காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் திருமணஸ்தானத்தை பார்ப்பது, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ 20 தேதிக்கு மேற்கொண்டு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரும். இந்த மன அழுத்தம் குறையறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வீட்டில் நிம்மதி சந்தோஷங்கள் ஏற்படும். இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அந்த 20 நாள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திர ஸ்தானாதிபதி 6ஆம் தேதி மாறுறாரு. ஆனாலும் நீச்சம்தான் அடைவார். 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய வீட்டுக்கு வராரு, சூரிய பகவானோட சேரார். அப்போது இந்த சூரிய பகவான் 14ஆம் தேதி மாறுவார் இல்லைங்களா? அந்த 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது. அது புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புதன் புத்திர காரகனுடைய வீட்டுக்கு வந்து புத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார். சூரிய பகவானோட சேரும்போது நல்லது செய்யாது. 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நல்லது செய்யாது. 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 30ஆம் தேதி வரை, அதாவது இயற்கையாக குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கும் அல்லது செயற்கையாக மருத்துவ ரூட்டில் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க தான் செய்யுது. எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ரிஷபராசியில் பிறந்தவங்க திருமணமாகி 10 வருடம் ஆகுது, 20 வருடம் ஆகுது, 15 வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறோன்னுங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அந்த சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் புதன் தானே. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் இடம் மாற்றம் கிரக பரிவர்த்தனை இது. அதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பண பிரச்சனை இருக்குது சாமி, இதுலேருந்து மீளுவனா மீள மாட்டேன்னா எனக்கு தெரியலனாலும் அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட போகுது 14ஆம் தேதியிலிருந்து. 14 தேதியிலிருந்து அந்த 30 தேதிக்குள்ளார மனதைரியத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக குறையறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். வெளியூர் போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க, வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க, 14ஆம் தேதியிலிருந்து இதுக்கும் நல்ல சந்தர்ப்பம் தானுங்க. 14லிருந்து 30 தேதிக்குள்ளார வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே 20 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஆரம்பித்து அந்த 20 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பமோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளோ கொடுத்துரும். ஆக நம்மளால் உணர முடியுது, 20 தேதிக்கு மேலே தான் உணர முடியும், சந்தோஷப்பட முடியும், நிறைவடைய முடியும். ஆனால் அந்த 14ஆம் தேதியிலிருந்தே ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை பாக்கியம் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பே இந்த மாதத்தில் வருது அப்படின்னும் போது அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 23ஆம் தேதி இந்த தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12வது பாவகத்துக்கு சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் வரப்போகுது. அப்போ இந்த 23 தேதியிலிருந்து 30 தேதிக்குள்ளார திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த நாளில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது இந்த லாட்ரி எல்லாம் விற்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த 23 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார, அதுக்குன்னு தயவு செய்து எல்லாரும் போய் லாட்ரி வாங்கிட வேண்டாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இது பொருந்தும். 23 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு 6வது பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால் ஒரு சிலருக்கு இந்த யோகம் ஏற்படுது. அப்படி யோகம் ஏற்பட்டு அனுபவிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இதை நான் செய்தேன், இதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு வந்தது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மற்றபடி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகத்துடன் சேர்ந்த பாதகமும் இருக்க தான் செய்யுது. பார்த்து நடந்துக்கிடுங்க. சாதகமான விஷயமும் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதகமான செயல்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படும். சூதானமாக நடந்துக்கிடுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது சாமி, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். சரியா? ஆக இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தோல்வி ஏற்படாது, சங்கடம் ஏற்படாது, நட்டம் ஏற்படாது. சரிங்களா? இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளாக இருக்குதுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது சங்கடமாக தான் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா நான் தான் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேனே. சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னா அந்த விஷயம் நீங்கள் செய்து நட்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் நீங்கள் உணர முடியும். அதுக்கு பிரயோஜனமே இல்லை. இந்த பாதையில் முள் கிடக்கு, இல்லை புதகுழி கிடக்கு அப்படின்னா அந்த பாதையில் போகாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர போய் விழுந்ததுக்கப்புறம் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி புதகுழி இருந்தது சார், என்ன பிரயோஜனம்? சரியா? அதனால் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.